वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् आग्रे वाचयति प्रपञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यन्तं वरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखा वन्दे वाल्मीकि கோகிலம். ஸ்ரீராமாயணம். சீதையை தொலைச்ச ராமலக்ஷ்மணர்கள் அவங்கள தேடி தெற்க நோக்கி பிரயாணப்படுறாங்க. அங்க மதங்க மகரிஷியோடைய ஆசிரமத்துக்குள்ள வரவங்க சபரிங்கிற சிரமணியால வரவேற்கப்பட்டு உபசரிக்கப்படுறாங்க. அவங்க ஒரு ஒரு பழமா ருசிச்சு பார்த்து அந்த மரத்தோடைய பழங்களை எடுத்து அதை உலர்த்தி ராமருக்காக நைவேத்தியம் பண்றாங்க. கொடுத்தவங்க மதங்க மகரிஷி சொன்னாரு, ராமலக்ஷ்மணர்கள் வருவாங்க, அவங்களுக்கு உபசரிச்சுட்டு நீ மோட்சத்துக்கு வந்து சேருன்னு. இப்படி சொன்னவங்க உடனே மோட்சத்துக்கு தன் யோகாக்னியால கிளம்பி போறாங்க. சபரி மோட்சத்துக்கு போனதுக்கு ராமர் காரணமா இல்ல, சாட்சியா மட்டுமே இருந்தாரு. அந்த இடத்துல ஒரு ஆச்சாரியனுடைய கிருபையால எப்படி ஒருத்தர் மோட்சத்துக்கு போகலாங்கிறத ராமர் நடத்தி காட்டுறாரு. ராம லக்ஷ்மணர்கள் ரிஷ்யமூக பர்வதத்துக்கிட்ட பம்பா சரஸ்தீரத்துல வராங்க. அவங்க எதிர்க்க ஒரு பிராமணர் கண்ணுல படுறாரு. வந்தவர் தன்னுடைய வேஷங்களை கழிச்சிட்டு ஒரு குரங்கா மாறுறாரு. மாறினவர் என் பேரு ஆஞ்சநேயர், அஞ்சனாங்கிற குரங்குடைய மகன். இங்க சுக்ரீவன்கிற ஒருத்தருடைய ராஜா. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு ரொம்ப பவ்யமா கேக்குறாரு. ஆமா, அவர்தான் ராமாயணத்தோடைய நாயகர், அஞ்சனா புத்திரன் ஆஞ்சநேயர், ஹனுமான். ராமர் உடனே லக்ஷ்மணரை பார்த்து சொல்றாரு, லக்ஷ்மணா பார்த்து தெரிஞ்சுக்கோ, இப்படிதான் ஒருத்தர்கிட்ட என்ன பேசணும் பேசக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு பேசணும். 4 வேதத்தை படிச்சவளால கூட இப்படியெல்லாம் பேச முடியாதுன்னு சொல்றாரு. ஆமா, ஆஞ்சநேயர் நவவியாக்கரண பண்டிதர் இல்லையா? வந்த இந்த இளவரசர்களை சுக்ரீவன் கிட்ட ஆஞ்சநேயர் கொண்டு போய் அறிமுகப்படுத்துறாரு. சுக்ரீவன் முதல்லயே சொல்றாரு, ராமா எனக்கு தெரிஞ்சுது, உன்னுடைய மனைவியை ராவணன் அபகரிச்சுட்டான், என்னோட மனைவியை வாலி அபகரிச்சுட்டான். சில நாட்களுக்கு முன்னாடி வான மார்க்கமா ராவணன் ஒரு பெண்ணை அபகரிச்சுட்டு போயிருந்தான். அந்த பெண் மேல இருந்து ஒரு நகை முடிச்ச போட்டா, இந்த நகை முடிச்சுதான் அதுன்னு அந்த நகை முடிச்ச காட்டுறாரு. நேத்தி கதையில பார்த்தோம் எப்படி தாயார் தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாத்தையும் களைஞ்சு தன் வஸ்திரத்துல இருந்து ஒரு சின்ன துண்டுல முடிஞ்சு அதை கீழே போட்டாங்க. அது 5 குரங்குகளுக்கு மத்தியில விழுந்ததுன்னு. அந்த 5 குரங்குகள் வேலை யாருமே இல்லை, இவங்கதான். ஆபரணங்களை பார்த்த ராமர் சீதையோட ஞாபகத்துல எனக்கு கண்ணு தெரியல லக்ஷ்மணா, இதெல்லாம் அவங்களதான் பார்த்து சொல்லுன்றாங்க. லக்ஷ்மணர் சீதையோட திருவடி ஆபரணத்தை மட்டும் பார்த்து, இது அம்மாதுதான், நான் அதை அவங்க திருவடி நமஸ்காரம் பண்ணப்போ பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சுக்ரீவன், உன்னுடைய மனைவிய திருப்பி உன்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ராமா, எனக்கும் ஏதாவது உபகாரம் பண்ணு அப்படின்னு. அதுக்கு ராமர், சுக்ரீவா உன்னுடைய கஷ்டம் எனக்கு பூர்ணமா புரியுது, நானும் என் மனைவியை தொலைச்சிட்டு அந்த துக்கத்துல இருக்கேன், உனக்கு நான் கண்டிப்பா உதவி பண்றேன், இன்னில இருந்து நீ என்னுடைய நண்பன், நண்பன்கிறத தாண்டி நீ என்னுடைய பிராத்தாக்கள்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தரை கூட சேர்த்துக்கிறது என்ன ராமருக்கு புது விஷயமா? சுக்ரீவனுக்கு இதுல ஒரு சந்தோஷம் இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகமும் இருந்தது. அதனால அங்க துந்துவின்னு ஒரு சரீரம் இருக்கு, அது எங்க அண்ணன் வாலி சம்மாரம் பண்ண ஒரு அரக்கனுடைய சரீரம். அந்த சரீரத்தை உன் வில்முனையால லைட்டா நகர்த்திட்டேன்னா நான் எனக்கு நம்பிக்கை வந்துரும்னு சொல்றாரு. ராமர் வில்நொலியால தொட்டாரு, அது சமுத்திரத்தை தாண்டி எங்கேயோ போய் விழுந்தது. சரி பரவாயில்ல, அங்க ஒரு 7 வைரம்பாஞ்ச மரம் இருக்கு, அதை நீ அந்த 7த்துல 1 நீ தொலைச்சிட்டன்னா கூட எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரும்னு சொல்றாரு. ராமர் அம்பு எடுத்தார், விட்டார். 7ங்கிற நம்பர்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே பயந்தது. சப்த ரிஷிகள், 7 நதிகள் எல்லாமே பயந்து போனது. ஆனா அந்த ராமபானம் 7 மரத்தை தொலைச்சிட்டு அந்த பக்கம் வெளியே வந்தது. இப்ப சுக்ரீவனுக்கு நம்பிக்கை வந்திருந்தாலும் வாலி மேல இருந்த பயம் போகல. அதனால ஒரு தைரியத்துல, சரி நான் வாலியை போய் சண்டைக்கு அழைக்கிறேன்னு போறாரு. இவருக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி தார தடுத்தோ அதை கேட்காம வாலி சண்டைக்கு வர்றாரு. சண்டைக்கு வந்தப்போ வாலி எது சுக்ரீவன் எதுன்னு தெரியாதபடி அவங்க கட்டி புரண்டுகிட்டு இருந்ததால ராமரால எதுவும் பண்ண முடியல. வாலி பயங்கரமா அடி வாங்கி தப்பிச்சா போதும் அப்படின்னு திருப்பி ரிஷ்யமுக பர்வதத்துக்கு ஓடி வந்துடுறாரு. ராமா, உன்னை நம்பினது தப்பா போச்சே, இப்படி என்னை கை விட்டுட்டியே, வாலி கிட்ட என்னை இப்படி அடி வாங்க விட்டுட்டியேன்றாரு. தெரியாம கூட ஓ மேல பானம் பற்றக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணேன்னு ராமர் சொன்ன உடனே லக்ஷ்மணன் மூலமா ஒரு கஜபுஷ்ப மாலையை எடுத்து ராமர் வாலி கழுத்துல சாத்தி, இப்ப சண்டைக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. வாலி மறுபடியும் சண்டைக்கு வர்றாரு. இந்த முறை ராமபானம் நேரா போய் வாலி மார்பை தொலைச்சு வெளியே வருது. கடைசி நிமிஷங்கள்ல தான் மார்புல தச்சிருந்த அம்பை எடுத்து பாக்குறாரு, அது ராமபானம். எதிர்க்க நிக்கிறது ராமபிரான். ராமா, இது என்ன அயோத்தியான்னு நினைச்சியா? நாங்களே காட்டுல இருக்கவங்க, என்ன எதுக்கு கொன்ன? உனக்கும் எனக்கும் ஒரு அறிமுகம் இல்லையே, என்ன எதுக்கு கொன்ன? அப்போ கூட எதுக்கு என்ன மறைஞ்சிருந்து தாக்குன? என்ன மிருகன்னு நினைச்சு வேட்டையாடினியா? நான் ஒரு குரங்க வேட்டையாடி உனக்கு என்ன பிரயோஜனம்?
கிஷ்கிந்தாவுடைய ராஜா நான். இந்த ஒரு ராஜாவை கொன்னா அதோடைய பாவம் அதனால நீ நரகம் போக மாட்டியா ராமான்னு கேட்கிறாரு. வழியில இருந்த வாலிய பேச விட்ட ராமர் ஒன்னொன்னா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது காடு, ஆனாலும் இக்ஷ்வாக்கு மன்னர்களுடைய ஆட்சி கீழே தான் இது வரும். அதனால தப்பு பண்ண உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய எல்லா அதிகாரமும் எனக்கு உண்டு. சுக்ரீவன் என்னுடைய நண்பன், அவனுக்கு நீ கெடுதல் செஞ்சா எனக்கும் அது செஞ்ச மாதிரி தான். அதனால உன்னை கொல்றதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. உனக்கு எனக்கு எந்த விதமான அறிமுகமும் தேவையில்லை. குற்றம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது, அதனால நான் உன்னை கொன்னேன். வேட்டையாடுற மிருகம்தான் நீ, அதனாலதான் உன்னை மறைஞ்சிருந்து தாக்குனேன். உண்மைதான், நீ மிருகம்தான். நீ மிருகமா இருக்கிறதால மத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவங்கள காப்பாத்தணுங்கிறதுக்காக உன்னை காப்பாத்தினேன். துஷ்ட மிருகங்கள் காட்டுல இருந்து நாட்டுக்குள்ள வரப்போ அதை சம்மாரம் பண்ணி காப்பாற்ற வேண்டியது ஒரு ராஜாவோட கடமை. அதனால உன்னை கொன்னேன். மகள், மருமகள், சகோதரி, சகோதரர்களுடைய மனைவி கிட்ட அபச்சாரப்பட்டவனை சம்ஹாரம் பண்ண வேண்டியது ஒரு ராஜாவோட கடமை. அதனாலதான் நான் உன்னை கொன்னேன். என்கிட்ட எந்த பலமும் இல்லைன்னு உன் காலில் ஒருத்த விழுந்து சரணாகதி ஆனானே, அவனை கைவிட்டியே, அதுக்காகவும் தான் உன்னை கொன்னேன். உனக்கு நியாயப்படி 2 தடவை மரண தண்டனை கொடுத்துருக்கணும், ஆனா ஒரு தடவை தான் கொடுத்தேன். இதுல ஒரு தேவ ரகசியமும் இருக்கு. இந்திரனுடைய மகன் வாலி, சூரியனுடைய மகன் சுக்ரீவன், இவங்க 2 பேருமே ராமபிரானுக்கு சகாயம் பண்றதுக்காக தான் தேவலோகத்துல இருந்து இங்க அவதாரம் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களுடைய அவதார நோக்கத்தையே மறந்துட்டு இந்த ஊர்ல இந்த தப்பு பண்ணதால பெருமாள் அவங்கள திருப்பி தேவலோகத்துக்கே அனுப்புறாரு. இவ்வளோ வாக்குவாதம் பண்ண வாலி, நான் தப்பே பண்ணலையே, என்னை எதுக்கு கொன்னேன்னு கேட்கல பாத்தீங்களா? கடைசி காலத்துல தன் தப்ப உணர்ந்த வாலி சுக்ரீவன் கழுத்துல ஒரு மாலைய போட்டு, தப்புதான், நான் நிறைய அபச்சாரப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி தன் உலகத்துக்கு போறாரு. இப்ப பெருமாள் இளைய பெருமாள் மூலமா சுக்ரீவனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சு கிஷ்கிந்தாக்கு ராஜாவாக்குறாரு. ராஜபோகத்துல மூழ்கி போன சுக்ரீவன் சீதையை தேடணுங்கிற கைங்கரியத்தை மறந்து போயிடுறாரு. ராமர் லக்ஷ்மணன் அனுப்பி வாலி அனுப்பி வச்ச கதவை இன்னும் மூடல, சீதையை தேடி கொடுன்னு சொல்றாரு. சுக்ரீவன் தன்னுடைய வானர படைகளை 4 திசையிலையும் அனுப்பி விடுறாரு. அதுல தெற்க வந்தவங்க தான் நலன், நீலன், அங்கதன், ஜாம்பவான், அவங்க கூட ஆஞ்சநேயர். வந்தவங்க பல இடத்துல தேடி பார்த்துட்டு அழுத்து போய் மகேந்திரகிரியில உட்கார்றாங்க. அங்க ஒரு வயசான கழுக பாக்குறாங்க. அவர் பேரு சம்பாதி. ராம கைங்கரியத்துல ஈடுபட்டு மோட்சத்துக்கே போனாரே ஜட்டாயு, அவருடைய அண்ணன். இவங்க பேசிட்டு இருந்ததை வச்சு ஜட்டாயு மோட்சத்துக்கு போனதை தெரிஞ்சுக்கிட்ட அவரு தனக்கும் ராம கைங்கரியம் வேணும்னு இவங்களுக்கு ஒரு உபகாரம் பண்றாரு. தன் கழுகு பார்வையால தெக்க பார்த்து இலங்கையில சீத்தை இருக்கிறத பார்த்து நீங்க போய் அதை தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. இப்போ இங்க குறுக்க இருக்க இந்த 1000 யோஜனை சமுத்திரத்தை யாரு தாண்டதுங்கிற பேச்சு வரப்போ ஒவ்வொரு குரங்கும் நான் 100 யோஜனை தாண்டுவேன், 200 யோஜனை தாண்டுவேன்னு சொல்றப்போ எல்லாரையும் பேச விட்டு ஆஞ்சநேயர் அமைதியா உட்கார்ந்துருக்காரு. ஜாம்பவான் இதை பார்த்துட்டு, ஆஞ்சநேயா உன் பலம் உனக்கு தெரியல, சின்ன வயசுல சூரியனே ஒரு பழம் நினைச்சு முழுங்க போனவன் நீ, உன்னால முடியும் அப்படின்னு ஊக்கம் அளிக்க ஆஞ்சநேயர் பெருசா வளர்றாரு. யதிராஜோ விஜயதே.